கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்க போகிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எம்ஐடியிலேருந்து கேப்டன்சியை வாங்கி ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்காங்க. பட் அவர் ஒரு பிளேயராக கண்டிப்பாக ஆடுவார். ரீசெண்ட் டைமில் ரொம்ப குட் ஃபார்மில் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் அவரோட ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னமா ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. ஸோ அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். அவரோட பார்ட்னராக இஷான் கிஷன் இருப்பாருங்க. ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இல்லை, பட் இருந்தாலும் அவர் எப்போ வேணாலும் நல்ல ஃபார்முக்கு வருவார். ஸோ அவர் தான் கண்டிப்பாக ஷர்மாவோட பார்ட்னராக அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். நம்பர் 3 பொசிஷன் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வருவாருங்க. இந்தியா டீமோட T20 மிடில் ஆர்டராக செமையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க. செம்ம பிளேயர் அவர். நம்பர் 3 ஸ்லாட்டில் லாஸ்ட் இயரில் எம்ஐக்காக சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் நம்பர் 3 பொசிஷனில் கண்டிப்பாக வருவார். நம்பர் 4 ஸ்லாட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தாங்க வருவார். இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு. எப்படியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜை மிஸ் பண்ண இருந்தாலும் கண்டிப்பாக நம்பர் 4 ஸ்லாட்டில் எம்ஐக்காக அவர் தான் கண்டிப்பாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட நியூ கேப்டன் ஹர்திக் பாண்டியா தாங்க. இவரும் வேர்ல்டு கப்லேருந்து இன்ஜுரியில் இருக்கார். ஐபிஎல்லுக்கு ரெடி ஆகிடுவார். இவர் தான் சரி நம்பர் 5 ஸ்லாட்டில் இவர் தான் இருப்பார். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வருவாருங்க. பயங்கரமான பிளேயர். இவர் எம்ஐக்காக நல்லா பண்ணியிருக்காரு. இவர் தான் ஃபினிஷிங் ரோலை எடுத்து பண்ணுவார். நம்பர் 6 வந்து டிம் டேவிட் இருப்பாருங்க. நம்பர் 7 பார்த்தீங்கன்னா முகமது நபி, பக்காவான ஸ்பின் ஆல்ரவுண்டரு. ஸோ இவர் தான் கண்டிப்பாக பிளேயிங் 11 இருப்பார். பேட்டிங் அண்ட் ஸ்பின்னு ரெண்டுமே நல்லா பண்ணக்கூடிய பிளேயரு. நம்பர் 7 ஸ்லாட்டில் முகமது நபி. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, டேஞ்சர் பவுலருங்க. வேர்ல்டு கிளாஸ்லேயே ஒரு டேஞ்சரான பவுலரு. எம்ஐக்காக ஒரு முக்கியமான பிளேயர் இவர். நிறைய மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவர் தான் நம்பர் 8 ஜஸ்பிரித் பும்ரா வருவார். நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஜேசன் பெஹன்ட்ராப், லெஃப்ட் ஆர்ம் சீமரு, நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயரு. ஸோ இவர் தான் நம்பர் 11 இருப்பார். 11 கண்டிப்பாக இருப்பார். நம்பர் 9 ஸ்லாட்டில் ஜேசன் பெஹன்ட்ராப் தான் இருப்பார். நம்பர் 10 ஆகாஷ் மத்வால், லாஸ்ட் இயரில் எம்ஐக்காக செம்மையாக பண்ணியிருந்தாருங்க. நல்ல டேலண்ட் உள்ள பிளேயரு, யங்ஸ்டரு. ஸோ இவரும் பிளேயிங் 11 கண்டிப்பாக இருப்பார். நம்பர் 10 பிளேஸில் அவர் தான் இருப்பார். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸிங்க, செம்ம பிளேயருங்க. இவர் எம்ஐ இந்த வருஷம் ஆக்ஷனில் எடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை செம்மையாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பார். நம்பர் 11 பொசிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸ் தான் இருப்பார். எம்ஐயோட இம்பேக்ட் பிளேயர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா இருப்பாருங்க. கண்டிப்பாக இவர் தான் எம்ஐயில் இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் கண்டிப்பாக. ஸோ இதுதான் எம்ஐயோட பிளேயிங் 11 கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் ஒரு டைம் பார்த்துருவோம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ஜஸ்பிரித் பும்ரா, ஜேசன் பெஹன்ட்ராப், ஆகாஷ் மத்வால், ஜெரால்ட் கோட்ஸி. இம்பேக்ட் பிளேயராக பியூஷ் சாவ்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.